உங்கள் ஊரில் வந்துட்டு பிரதர் எந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும் சாப்பாடு அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் போய் சாப்பிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததோ அந்த ஹோட்டலில் தான் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஹோட்டலுக்கு போங்க பிரதர், சாப்பிடுங்க, இங்கே நல்லாயிருக்கும், ஏன்னா நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கை காட்டி நீங்கள் சொல்லுவீங்க. அதே போல தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி அநேகர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்காமல் அவரை குறித்துதான அவதூறுகள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடாம 4 பேர் சொல்கிறத வச்சு அந்த ஹோட்டல் நல்லா இல்லைங்க, அங்கே சாப்பிட்டா நல்லா இருக்காது, அந்த துணி கடை நல்லா இல்லை, அங்கே துணி வாங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அநேகருடைய சத்தத்தை கேட்டு வாழ்க்கையை பார்த்து இன்றைக்கி அநேகர் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்களும் நானும் ருசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நான் ருசிக்காத ஒரு காரியத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அது பாவமாய் மாறிவிடும். ஆனால் நான் ஒரு காரியத்தை ருசித்து அந்த ருசித்த காரியத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறது தான் உண்மைங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கணும். ஏன்னா அவர் தீமை செய்யாத ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவருக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரியும். இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த தீமையும் செய்யாத ஒரு தகப்பன் என்று சொன்னார் அதுதான் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் அதிகமாக நேசிக்கிறவர் அவர் ஒருவர் தான். அதனால் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நம்பி இருந்து அவரை ருசித்து அவர் மேலே நம்பிக்கை வைத்திருப்பீங்கன்னா நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ஒரே ஒரு முறை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.